வெல்கம் டு ஆத்மா. ஆவிகள் மாந்திரீகத்திற்கு கட்டுப்படுமா? ஆம், மாந்திரீகம் செய்யும் மந்திரவாதிகள் பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றை பயன்படுத்தி ஒரு மனிதனின் மனதை சிதைத்து அவர்களை செயலற்றவர்களாக மாற்றி தனது பேச்சை கேட்கும் அளவிற்கு அவர்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் என்கிறார்கள். அதேபோல் துரோகம் செய்து தன்னை சாகடித்தவர்களை பழிவாங்க துடிக்கும் ஆத்மாக்களை அழைத்து மந்திரவாதிகள் அவர்களோடு பேசுகிறார்கள். அவர்களின் நிராசைகளை கேட்கிறார்கள். ஆனால் அவர்களால் பரிகாரம் மட்டுமே செய்ய முடியுமே தவிர பழிவாங்க துடிக்கும் ஆத்மாக்களின் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. வாருங்கள், இங்கு நடக்கப் போவது என்ன என்று பார்க்கலாம். இது ஆத்மா. இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னுட்டு ஏன் நிறுத்திட்ட? அப்புறம் என்ன சொன்னா? அப்புறம் பெரிய எடுத்து சமாச்சாரம். சொல்லு. சரிம்மா, நான் வரமா. என்னடி, என்னாச்சு? நீங்க சொன்னது 100% நிஜமா? யாருமே நம்பல. ஏன் என் வீட்டுக்கார கூட என்ன நம்பல. நீ ஒருத்தி தான் ஒத்துக்கிட்ட. சொல்லுடி, இப்ப என்ன பண்ணலாம்? நானா? என்னையா கேக்குறீங்க? ஆமா விஜய், நீ தான் சொல்லணும். இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்றது நீ ஒருத்தி தான். அதுனா எது? சொல்லுடி. இந்த ஊர்ல ஒரு பூசாரி இருக்காரு. நாங்க ஏதாவது காத்து கருப்புனா அவர்கிட்ட தான் போவோம். எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் மந்திரம் சொல்லியே கட்டி போட்டுருவாரு. நான் அவரை கூட்டு வரேன், நீங்க பயப்படாம இருங்க. விஜய் அம்மா வந்துருவார்ல? வந்துருவாருமா. அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம வாங்கி பூஜைக்கு உண்டானதை ரெடி பண்ணிடலாம். நிச்சயமா அவர் வருவாரு, கவலைப்படாதீங்கம்மா. உடனே நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சனா, இப்ப இதெல்லாம் நமக்கு அவசியம் தேவையா? நான் என்ன எனக்காக பண்ணிட்டு இருக்கேன்? நமக்கெல்லாம் சேர்த்து தானே. சனா, எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. பேய விரட்ட வர சாமியாரு உன்னை விரட்டிட போறாரு. பேசாம இருங்க. ஓம் ருத்ரம்மா தேவி, துர்கா தேவி, இந்த பகவதி அம்மே. ஓம் ருத்ரம்மா தேவி. இவருதான் கோட்டமேடு காட்டுப்புலியான தாண்டவராய சாமியாரு. அடேங்கப்பா, பேரெல்லாம் பயங்கரமா இருக்கு. இதை விட ஆக்சன் படு பயங்கரமா இருக்கும். எங்க பேய்? இதுல யாரு பேய்? ஏய், நீதானா? நான் இல்ல சாமி, அது மாடியில இருக்கு. என்னது? பேய்க்கு மாடியில ரூம் போட்டு கொடுத்துட்டு எங்களது கூப்பிட்டீங்க? கரிசோடு ஆக்கி போடவா? அது இல்ல சாமி, பேய் பிடிச்ச பொண்ணு மாடியில இருக்கா. இருக்கட்டும். நான் பண்ற பூஜையில அது மிரண்டு வந்து இங்க நிக்கும். ஓம் காளி ஜெய் காளி காட்காளி ஓம் காளி ஓம் பூர்புவஸ்வ ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஜெய் காளி மா காளி துர்கா காளி ஓம் காளி. தாயே ருத்ரம்மா, இந்த வீட்டுல இருக்கிற கெட்ட சக்தியை அழிச்சிட்டு நல்ல சக்தியான நீ நடு வீட்டுல வந்து உட்காருமா. ஓம் க்ரீம் க்ளீம் க்ளம். ஓம் க்ரீம் க்ளீம் க்ளம். ஓம் க்ரீம் க்ளீம் க்ளம். அத்தா வந்துட்டா. அந்த ஆவி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நான் அதை வர வைக்கிறேன் பாரு. ஓம் காளி மா காளி ஜெய் காளி உக்ர காளி சக்தி காளி ஓம் காளி
காளி ஜெய் காளி உக்ர காளி மா காளி. இப்ப நல்லா உக்கிரமா சொல்லுங்க. மொரண்டு பிடிக்காம பேசாம கீழே உட்காரு. நீ யார உட்கார சொல்றதுக்கு? நான் உட்கார மாட்டேன். உட்காரலன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னடா பண்ணுவ? உன்னால என்னடா செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும் நான் கேக்குறேன். ருத்ரம்மாவே மரியாதை இல்லாம பேசுறியா நீ? உன்ன நான் என்ன பண்றேன்னு பாரு. ஆயி கருமாரி மகமாயி சோட்ட அணிக்கர அம்மே சேத்ரேணி காத்தியாயனி ருத்ரம்மா தேவி துர்கா தேவி நெல்லை காந்திமதி குருவாயூர் அப்பா. சொன்ன மாதிரி வந்து நின்னுட்டியா? ஆட்டத்தை இன்னையோட நிறுத்துறேன் பாரு. மரியாதையா இடத்த காலி பண்ணு. நம்மெல்லாம் கனமா இருக்கா? யார் நீ சொல்லு, யாரானு? சாமி, அவ என் தங்கச்சி சாமி. யாரு குறுக்க பேசுறது? சாமிக்கும் பேய்க்கு நடுவுல பேச்சுவார்த்தை நடக்கிற நேரத்துல நடுவுல நீ வந்து ஏதாச்சும் பேசிட்டு இருந்தீங்கன்னா நடு வீட்டுல நாட்டுக்கு சாக வேண்டியதா இருக்கும். கேக்குறேன்ல, சொல்லு யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எப்படி இங்க வந்த? எதுக்காக இந்த உடம்புல பூந்த? சாமி, இப்படி மூச்சு விடாம 300 கேள்வி கேட்டா என்னதான் பேயா இருந்தாலும் அது கன்ஃபியூஸ் ஆயிடும்ல சாமி. நீங்க மூச்சு முட்டி தான் சாக போறீங்க. சாமி, இவரை மன்னிச்சு என் தாலியை காப்பாத்துங்க சாமி. கேக்குறேன்ல, சொல்லு யாரானு நீ? நான் யாரான உனக்கு என்னடா? இந்த வீட்ல தீர்க்க வேண்டிய கணக்கு பாக்கி இருக்கு. அதை தீர்த்துட்டு நானே போயிடுறேன். அது வரைக்கும் என்ன விட்டுடு. ருத்ரம்மாவே எதிர்த்து பேசுறியா நீ? உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. ஓம் சீக்கிரமயவே சாந்தி. ஓம் ருத்ரம்மா தேவி. ஓம் துர்கா தேவி. ஓம் சக்திகாளி. ஓம் துர்காளி. ஓம் மகாகாளி. ஓம் மகாகாளி. ஓம் உக்ரகாளி. ஓம் சக்திகாளி. ஓம் ருத்ரம்மா தேவி. ஓம் ருத்ரா தேவி. இது வழியா தான் இந்த ஆவி வீட்டுக்குள்ள வந்திருக்கு. இந்த மோதிரத்தை கடல்ல தூக்கி வீசிருங்க. அதுக்கப்புறம் எந்த காத்து கருப்பும் இருக்காது. இந்தாமா, இனிமே எதுக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை. எந்த காத்து கருப்பும் அண்டாது. இந்த பொண்ணு மயக்கம் தெளிஞ்ச பிறகு மஞ்சத்தூளும் மிளகும் கலந்த பாலை குடிக்க வைங்க. எல்லாம் சரியாயிடும். விஜய், அம்மா, என்னாச்சு உனக்கு? காலையில நல்லா தானே இருந்த, இப்பயும் ஒரு மாதிரியா இருக்க. கேக்குறல, உன் தங்கச்சி கிட்ட சொல்ற மாதிரி நினைச்சுக்கோ. அம்மா, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைம்மா. ஹாஸ்பிட்டல்ல பன்றி காய்ச்சல் சொல்றாங்கம்மா.
பணமும் 2 நாள் லீவும் கேட்டாரு அம்மா மாட்ட ரெண்டுமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. சரி இரு, நான் வரேன். விஜி, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் கேளு. அம்மாவுக்கு குணமாகற வரைக்கும் லீவ் எடுத்துக்கோ. அம்மா, நான் லீவ் எடுத்தா அம்மா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே. அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. அம்மா, நீங்க மகராசியா 1000 வருஷம் ரொம்ப சந்தோஷமா வாழணுமா. வரமா. பூஜை அறையில் விளக்கேற்ற துர்காதேவியின் உதவி அந்த ஆத்மாவிற்கு கிடைத்தாலும் கூட, ஆனால் மந்திரவாதியின் பலம் அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தியது. கடலில் வீசப்பட்ட மோதிரத்தால் கௌரின் ஆத்மா கடலோடு கரைந்தது. இங்கு நீதி தோற்கடிக்கப்பட்டதா? இருள் என்று ஒன்றிருந்தால் வெளிச்சம் வந்துதானே ஆக வேண்டும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். இது சான்றோரின் கூற்று. இந்த பாவ புண்ணிய உலகில் அதர்மம் ஒருபோதும் வென்றதே இல்லை. மோதிரம் கடலில் தூக்கி வீசப்பட்டதால் கௌரின் ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியுமா? சற்று கடினம்தான். விதியின் விளையாட்டு என்னவாக இருக்கும்? வாருங்கள் பார்க்கலாம். விஜய், என்ன மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஸ்மெல் அடிக்குது. ஆமாமா, கொடுவா மீன் நல்லா டேஸ்டா இருக்கும். ஹே, இதெல்லாம் நம்ம வீட்ல பண்ண மாட்டோம்ல. ஆமாமா, சோட்டையா தான் சமைக்க சொன்னாரு, அதான். இத கொண்டு போய் வெளியில போடு. சரிங்கம்மா. செம்மையா தலை வலிக்குது. இந்த வேலைக்காரி எங்க போனானே தெரியல. அவசரத்துக்கு எப்பவுமே உதவ மாட்டா. ஒரு காஃபி போடுறது கூட ஆள் இல்ல. கிரண், எனக்கு செம்ம தலை வலிக்குது. ஒரு காஃபி போட்டு கொடுக்கறியா? பூண்டு உரிச்சிட்டு இருக்கேன், பூண்டு ஸ்மெல் வரும். பரவாயில்லையா? விடு, நானே போட்டுக்கிறேன். ஐயோ, அணைச்சுக்கோங்கம்மா. ஐயோ, ஐயோ, அம்மா, ஐயோ, அணைச்சு விடு, சீக்கிரம் அணைச்சு விடு. ஐயோ, என் புடவையில நெருப்பு பிடிச்சிருச்சு. மவளே, வேலைக்காரி மட்டும் இன்னைக்கு வரல, பொலிதான். பணமாயிருப்ப, பொழைச்சு போ. ஐயோ, நெருப்பு பிடிக்குதுமா, புடவையில நெருப்பு பிடிக்குது. இது வழியா தான் இந்த ஆவி வீட்டுக்குள்ள வந்திருக்கு.
கிரண், கிரண், கௌர், என்ன சோட்டு, சோட்டு, எந்திரிச்சு தொலைடா. அவசரத்துக்கு எப்பவுமே உதவ மாட்டான். ச்சே. என்னங்க, என்ன என் கூட வாங்கல. இப்ப எதுக்காக கூப்பிடுற? என்ன உங்க தங்கச்சியை பார்க்கதான். ஏன் தங்கச்சி பாக்குறதுக்கு துணைக்கு நான் வரணுமா? வர வர நீ ரொம்ப பயப்படுற சனா, சொல்லிட்டேன். வந்து பாருங்க, என்னை விட அதிகமா நீங்க தான் பயப்படுவீங்க. பயமா? எனக்கா? அங்க கிரண் தானே இருக்கா? என்னமோ பேய் இருக்கிற மாதிரி கத்துற. உண்மையிலேயே பேய் தாங்க இருக்கு. அம்மா, என்னடி சொல்ற? நீ ஒருத்தி பார்த்தாத இந்த வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா பேய் எதுக்கடி வர வச்ச? அத உங்க தங்கச்சி கிட்ட வந்து கேளுங்க. வாங்க. ஏய், வீடு சொன்ன என்னமோ பேய் இருக்குன்னு சொன்ன. கிரண் தானே இருக்கா? நான் பாக்கும்போது இதே புடவை, இதே லூஸ் ஹேர், கௌரி தாங்க இருந்தா. தேவையில்லாம பேசாத. கவுர் செத்து பால் ஊத்தி காரியம் கூட பண்ணியாச்சு. அவ எப்படி இங்க வருவா? நான் பார்த்தேங்க. வேணும்னா நீங்களே கூப்பிட்டு பாருங்களேன். திரும்புறப்ப கௌரி தெரியவா? எனக்கும் அப்படிதாங்க தெரிஞ்சது. கூப்பிடுங்க. சில நேரங்களில் நல்லவர்களை இவ்வுலகம் கைவிடலாம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. இந்த நயவஞ்சகர்களின் சூழ்ச்சி முற்றிலும் தகர்க்கப்பட்டது. வேலைக்காரி வாங்கி வந்த மீனின் மூலமாக கடலில் வீசப்பட்ட மோதிரம் பிரசாத் வீட்டிற்கு மீண்டும் திரும்பி வந்தது. கிரணின் உடலில் கௌரின் ஆத்மா மீண்டும் புகுந்து தனது ஆட்டத்தை தொடங்க ஆரம்பித்து விட்டது. இனி கௌரின் கோபத்தை கட்டுப்படுத்த முடியுமா? கர்மா தன் முகவரியை ஒருபோதும் தொலைத்ததில்லை. அதற்கு முடிவும் இல்லை. சனாவின் கர்மா சனாவை துரத்த ஆரம்பித்து விட்டது. கௌரின் ஆத்மா வீட்டிற்குள் மீண்டும் வந்து விட்டதை அனைவருக்கும் நிரூபிக்க நினைக்கும் சனா என்ன செய்ய போகிறாள்? வாருங்கள் பார்க்கலாம். எனக்கே காதுல விழல. சத்தமா கூப்பிடுங்க. கௌர், என்னன்னு என்ன போய் கௌர்னு கூப்பிடுறீங்க? இல்ல, கௌரு என்னோட தங்கச்சி மாதிரி தானே. கௌரு இருந்த இடத்துக்கு தானே நீ வேற போற. அதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீ உன் வேலையை பாரு. நீ உன் வேலையை பாரு. ஓ, வாங்க வாங்க வாங்க, இங்க பாருங்க. அது என் தங்கச்சிரி. அண்ணே, நான் கிரண். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கௌருக்கு ஏதாவது கெடுதல் பண்ணீங்களா? ஏன் கௌருக்கு பயப்படுறீங்க? அது ஒண்ணு இல்ல, உன் அன்னைக்கு கொஞ்சம் கிரு. நீ உன் வேலையை பாருமா, சரியா? வா, ஒன்னு சொல்ற.
அடுத்த 21வது நாள் உனக்கும் இதே மாதிரி பூஜை நடக்கும். இன்னைக்கு நம்மள கொன்றுவேன்றதான் அப்படி சொல்றாளோ? சனா சாகும் காலம் தெரிந்துவிட்டால் வாழும் காலம் நரகமாகி போய்விடும். கௌரின் ஆத்மா சனாவின் காதில் சொன்ன விஷயம் சனாவின் மரண பயத்தை மேலும் அதிகப்படுத்தியது. துரோகத்திற்கு துணை நின்ற சனா மரணத்தை தழுவுவாளா?